ஹாய் கைஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 65வது நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 91 நானும் இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணல, ஒன்று லெமன் டீ தான் எடுத்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் குதிங்கால் வலி இருந்துச்சு. அதுக்கு வந்து 2 முட்டையை வேச்சு சாப்பிட்டுட்டு கால்சியம் பத்தாதனால. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை ரொம்ப உடல் எடை குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பசியை கட்டுப்படுத்தி ஆகணும் இல்லையா? அதுக்கு வந்து முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றப்ப நம்ம பசியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது. முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கனால நமக்கு தேவையான கலோரியை குறைக்குது. இதில் அதிக அளவு மெட்டபாலிசம் இருக்கனால வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 110 கிலோ இருக்குது சிஸ்டர், என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. காலையில் எழுந்திரிச்சு லெமன் டீ வித்தவுட் சுகர், எதுவுமே பால்லாம் எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஜூஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் 1 மந்த்லேயே தெரியும். கேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் தான் வந்திருக்கோம். பாப்பா நான் 2 பேருமே ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக வாக்கிங் வந்திருக்கோம். அப்படி ஜாலியாக. இப்போ டைமிங் வந்து மணி 6. நாங்கள் இன்னொரு 1/4 மணி நேரத்தில் வீடு ரீச் ஆயிடுவோம். எப்போதுமே ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா ஜாலியாக, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ரிலீஃபாக இருக்கும். நீங்களும் போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோலாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? டாடா, பை பாய்.